500 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அரண்மனை மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. மத்திய அரசின் சட்ட வழிமுறைகளை பின்பற்றாமல் கட்டப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. விசாகப்பட்டினம் அருகே 10 ஏக்கர் பரப்பளவில் ருஷிகொண்டா மலை அருகே கடலை ரசிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்டிய பிரம்மாண்ட மாளிகை. தென்னிந்தியாவின் சேஷ்மஹால் என்று அழைக்கப்படும் இந்த அரண்மனையின் கட்டுமான செலவு மட்டும் 431 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. நிலம், சாலை, தண்ணீர் வசதி உள்ளிட்டவற்றையும் கணக்கிட்டால் அரண்மனையின் மதிப்பு 500 கோடி ரூபாயை தாண்டும் என அதனை ஆய்வு செய்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் நிலத்தை சமன்படுத்த மட்டும் 95 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு செடிகளை இறக்குமதி செய்து நடுவதற்காக 22 கோடி, அழகுபடுத்த 22 கோடி, ஆடம்பர உட்புறங்களுக்கு 33 கோடி என நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட அரண்மனை உட்புறத்தில் சாலைகளும் வடிகால் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அரண்மனைக்கென பிரத்யேக துணை மின் நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. அரண்மனை முழுதும் இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்ட விலை உயர்ந்த மார்பிள் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. கடலை பார்த்த வண்ணம் 12 படுக்கை அறைகள், தங்க முலாம் பூசப்பட்ட 40 லட்சம் மதிப்பிலான குளியல் தொட்டிகள், 12 லட்சம் மதிப்பிலான டாய்லெட் சீட்டுகள், தலா 2 லட்சம் மதிப்பிலான அலங்கார விளக்குகள் என திரும்பும் இடமெல்லாம் பகட்டாக காட்சியளிக்கிறது. மக்கள் வரிப்பணத்தில் இந்த அரண்மனையை தனது சொந்த பயன்பாட்டிற்காக ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியதாக ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி கூறி வருகிறது. தற்போது அதனை எதற்கு பயன்படுத்துவது என்று முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் குவிடா அமர்நாத், ஜெகன்மோகன் பயன்பாட்டிற்காக அரண்மனை கட்டப்படவில்லை என்றும் ஆந்திராவிற்கு வருகை தரும் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் தங்க கட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆடம்பர அரண்மனையின் கட்டுமானமும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் சுற்றுலா மேம்பாட்டு திட்டமாக மட்டுமே அனுமதி வழங்கியதாகவும், ஜெகன்மோகன் ரெட்டி அரசு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அரண்மனையை கட்டியதாகவும் தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.